அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கப்ஸா ரெசிபி எங்கள் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 1.5 கிலோ கோழியை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொழுப்பு அங்கங்கே அதாவது ரொம்ப அழுக்காக உள்ள கொழுப்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொழுப்பு இருக்கட்டும், அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஹோம்மேட் பிரியாணி மசாலா போட்டு தென் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். சால்ட்டு போட்டு நான் 1.5 மணி நேரம் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். தென் இப்போ நான் ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஓகேவா? அதில் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா தாளிச்சு விட போகிறோம். ஒரு ப்ரெஷர் ட்ராவல் குக்கரோ இல்லை எது வச்சு கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம் அண்ட் தென் ஆல் ஸ்பைசஸ் போட்டு 3 தக்காளி. இதை கப்ஸாக்கு தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ப்போம். ஆட் பண்ணி நல்லா வதக்க விட்டுட்டு தென் இப்போ அதில் நம்ம என்ன மசாலா ஆட் பண்ண போகிறோம்டா, பிரியாணி சூப்பு கட்டி இருக்கோம்ல, அதாவது மேகி ஃப்ளேவரில் சூப் கட்டி, அதாவது சிக்கன் ஸ்டாக் டியூப் இருக்கும், அது 2 போட்டு தென் சிக்கனை டபுள் சைடாக அப்படியே கொதிக்க வச்சு இந்த எண்ணெய் விட்ருக்கு பாருங்கள், தண்ணி தானாக விட்டு எண்ணெயை விட்ருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்டா, இந்த மாதிரி வெந்தால் போதும். நம்ம அரிசிக்கு தேவையான வாட்டர், பாஸ்மதி ரைஸுக்கு இப்போ 1.5 கிலோ அரிசின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 1 கப் ரைஸ்னால் 1.25 கப்பு வாட்டர் தான் நாங்கள் ஆட் பண்ணுவோம். 1க்கு 1.5 1.25ங்கிற மாதிரி. இப்போ நல்லா அது கொதிச்சோன்னா தென் இப்போ தந்தூரி மசாலா, லெமன், உப்பு எல்லாம் கலந்து வச்சுருக்காங்க, அம்மா மசாலா. ஓகே, தென் அதையும் இப்போ நம்ம மசாலா அப்ளை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அது நல்லா அப்படியே ஊற விட்ருங்க. நம்ம விருப்பத்தான். இப்போ நம்ம கோல்லையும் சுடலாம், அடுப்புலையும் சுடலாம். அதில் அப்படியும் இல்லையா, எண்ணெய் சட்டியிலே கேஸாக எண்ணெய் ஊற்றி டவாலை கூட வச்சு சும்மா வாசத்துக்காக இது வேணாலும் செய்யலாம். இப்போ பாருங்கள், குக்கரில் தண்ணி கொதிக்குதா, இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்குவோம். அரிசியை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரே ஒரு கலக்கிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம விட்டுடணும். சும்மா கலக்கிக்கிட்டே இருந்தோம்னா உடஞ்சிடும் அரிசி. அங்கே சைடில் ரெட் கலர் கோப்பையில் ஆனியனா, பாதாம், தென் ரைசன்ஸ்லாம் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லா மேலே ஃப்ரைட் ஆனியன்ஸ், பாதாம், திராட்சைலாம் போட்டு தென் கோழியும் வறுத்து தனியாக வறுத்து வச்சுருக்காங்களா, அதை மேலே வச்சு மூடி போட்டுடணும். அதுக்கப்புறம் சாலட் செஞ்சுருக்கோம். சாலட் அதுக்கப்புறம் அது கபூஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவும் செஞ்சுருக்கேன். அது வீடியோஸ் ஷூட் பண்ண மறந்தாச்சு. தென் இந்த மாதிரி போட்டு நடுவில் கறி வச்சு நெய் ஊற்றினா நல்லா ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு இருக்கும். நம்மள்ட்ட இப்போ இல்லைங்கிறதுனால நான் அதை செய்யலை. ஓகேங்களா? உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. இதுதான் 2ஆம் பெருநாளுக்குள்ள சாப்பாடு. இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்டுக்கும் பர்த்டே, எல்லாம் துவா செய்யுங்க எல்லாம் உங்களுக்காக. ஓகேவா? இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு ஸ்பெஷல் சிக்கன் கப்ஸா, தென் குலாப் ஜாமுன், ஸ்வீட்டுக்கு சிக்கன் சாலட், அவ்வளோதான்.